ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுல உங்க கோவத்தை காட்டலாமா? நீர் அடிச்சு நீர் விலகுமா? நீங்க வந்து முன்ன நின்னு நிச்சயதார்த்தத்தை நடத்தி வைக்கலனா அந்த சபை நிறையுமா? நீங்க வந்து தட்ட மாத்தாம நடத்துற நிச்சயதார்த்தத்துக்கு பேர் நிச்சயதார்த்தங்களா? இது உங்க பையனுக்குமே உங்க வீட்டுக்கு வரப்போற மருமகளுக்குமே காலத்துக்கும் குறையா போயிடாதா? என்ன செய்தாரு ஒருத்தர், அவர் நானா நன்மையை செய்து விடலன்னு பசங்களுக்கு திருக்குறளை சொல்லி கொடுக்குற வாத்தியார் நீங்க. அட நீங்களே இப்படி பண்ணலாமா? நீங்களும் பதிலுக்கு கோவத்தை காட்டி உங்க பையனோட வாழ்க்கையை கெடுத்துறாதீங்க. பாசத்தை காட்டி அவனுக்குன்னு ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுங்க. என்னப்பா சண்முகம், எதுக்கு இப்படி யோசிக்கிற? நான் உன்னை சமாதானப்படுத்துறதுக்காகவோ சந்தோஷப்படுத்துறதுக்காகவோ சொல்லல. இந்த ஊரையே கட்டி காப்பாத்துற கமிஷனர் உன் வீட்டை கட்டி காப்பாத்துறதுக்கு உனக்கு மருமகளா வரணும்னு ஆசைப்படுறாங்க. இது எப்பேற்பட்ட புண்ணியம், எப்பேற்பட்ட கொடுப்பனை. இதை வேணான்னு தட்டி கழிக்கலாமா? இது நியாயமா சண்முகம்? சரியான நேரத்துல சரியான புத்திமதியை சொல்லி எங்க எல்லாரையும் அவங்க உங்க தொழிலையும் வேலையிலையும் ஒரு ஒசரத்துக்கு கொண்டு போய் வச்சது நீங்க தான். நீங்க சொல்ற பேச்ச நாங்க யாரும் தட்டினது இல்லையே. சண்முகம், நீ எது சொன்னாலும் நல்லதுக்காக தான் இருக்கும்னு உன் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறோம் சண்முகம். அதே நம்பிக்கைய நீ எங்க மேல வையே. நாங்க சொல்றத கேளு. உன் பையன் சரவணனும் கமிஷனரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ பெருமைப்படுற மாதிரியும் சந்தோஷப்படுற மாதிரியும் ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடு. இல்லப்பா, நாங்க சொல்ல வேண்டியது சொல்லிட்டோம். இதுக்கு மேல உன் விருப்பம். நல்ல நேரம் போய்கிட்டு இருக்கு, அதுக்குள்ள தட்டை மாத்தி நிச்சயதார்த்தத்தை பண்ணி ஆகணும். அம்மா, நிச்சயதார்த்தத்துக்கு எல்லாம் ரெடியா இருக்கா? போய் எடுத்துட்டு வாங்க. போங்க. இருங்க, சீக்கிரம் வாங்க. சொல்லும்போது நல்லா மேல அடிக்கணும்னா வா வா வா. மணியா இதுல என்னங்க இது? எவ்வளவு நேரம் பெரியவங்க வெயிட் பண்ணுவாங்க. எல்லாம் நீங்களா சேர்ந்து பேசி முடிவு எடுக்கிறீங்க? சண்முகம், நிச்சயதார்த்தத்தை முறைப்படி பொண்ணு வீட்டுல தான் பண்ணணும். ஆனா நீ பிடிவாத பிடிச்சதுனாலதான் பொண்ணு எங்க கிளம்பி வந்துட்டாங்க. இடம் எதுவா இருந்தானப்பா, மனசு தானே முக்கியம். நாம உன் வீட்டுல தட்ட மாத்திக்கலாம். வா சீக்கிரம் வாமா. மனசுக்கு என்ன மாறிட போகுது. சீக்கிரம் வாமா, சீக்கிரம் வா. டைம் ஆகுது. வா 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 வந்து குடு வா. என்ன நின்னுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? பிடிங்க. गरी सनी गरी ग सारी सनी दब मगरी संग गरी ग तज तुम 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 तगड़दम तगड़दम சண்முகம், தட்டை மாத்திக்கிறதுனா என்ன அர்த்தம் தெரியுமா உனக்கு? அவங்க தட்டியை நம்ம வாங்கிக்கணும் சண்முகம். அட வாங்கிக்கப்பா. ஏய், மேலடி மேலடி மேல. அப்பாடா, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. முகூர்த்த ஓலை எழுதல, கல்யாண தேதியும் பிக்ஸ் பண்ணல. என்ன பண்ணலாம்? நடக்காதுன்னு நினைச்ச நிச்சயதார்த்தமே ஆஹா ஓஹும் ரொம்ப சிறப்பா நடந்துச்சு. இதுக்கப்புறம் கல்யாணம் தானே. அடுத்த முகூர்த்த நாள் எதுன்னு பார்த்து பெரியவங்க நாம பார்த்து பேசி தேதி குறிச்சு நமக்கு விருப்பமான தேதியில கல்யாணத்தை நடத்துவோம். முடிச்சிருவோம்.
என்னம்மா முடிச்சிடுவோம் சண்முகம், நீ மனசை போட்டு ஒன்றும் அலட்டிக்காத. எப்படி நாங்கள் நிச்சயதார்த்தத்துக்கு வந்து உனக்கு துணையாகவும் உதவியாகவும் இருந்தோமோ அதே மாதிரி கல்யாணத்துலேயும் உன் கூடவே இருந்து எல்லாத்தையும் செஞ்சு கொடுப்போம். என்ன கார்த்திக் சார், நம்ம கமிஷனர் மேடமே உங்களுக்கு அண்ணியா வரப்போறாங்க. இனிமே உங்களுக்கு எந்த விதத்திலையும் டார்ச்சர் கொடுக்க மாட்டாங்க. இனிமே ஹாப்பி தான், ஜாலி தான். இங்க வர என்ன சார் எல்லாத்துக்கும் இப்படி முறைக்கிறீங்க? பெரியவங்க வந்து இந்த நிச்சயதார்த்தத்தை ரொம்ப சிறப்பா நடத்தி கொடுத்துட்டீங்க. உங்க எல்லாருக்கும் எப்படி தேங்க்ஸ் சொல்றதுன்னே தெரியல. ரொம்ப சந்தோஷம். பரவாயில்லம்மா, நீங்க மருமகளா கிடைக்கிறதுக்கு சண்முகம் எந்த அளவுக்கு கொடுத்து வச்சிருக்காரோ அதே மாதிரி சண்முகம் உங்களுக்கு மாமனாரா கிடைக்கிறதுக்கு நீங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கீங்க. அவர் மனசு கஷ்டப்படுற மாதிரி எப்பவுமே நீங்க நடந்துக்காதீங்க. இந்த நிச்சயதார்த்தத்தை நடத்தி வச்சதுக்கு நாங்க கைமாறா உங்ககிட்ட இதை மட்டும்தான் எதிர்பார்க்கிறோம். டெஃபினட்டா என் மாமனார் பெருமைப்படுற மாதிரி சந்தோஷப்படுற மாதிரியும் தான் நான் இந்த வீட்டு மருமகளா இருப்பேன். இது போதுமா? நாங்க சரி, வரோமா? நாங்க வரோம். கிளம்புறோம். வரங்க. போயிட்டு வாங்க. நான் தான் சொன்னல அங்கிள், என் கல்யாணம் உங்க தலைமையில உங்க ஆசீர்வாதத்தோட தான் நடக்கும்னு. அதுக்கான ஆரம்பம் தான் இந்த நிச்சயதார்த்தம். உங்க கையாலேயே தட்டு மாத்தி நல்ல அமர்க்கலமா இந்த நிச்சயதார்த்தத்தை நீங்களே நடத்தி கொடுத்துட்டீங்க. இதே மாதிரி எங்க கல்யாணத்தையும் நீங்க முன்னாடி நின்னு நடத்தி கொடுக்கணும். இதே மாதிரி நீங்க பிடிவாதம் புடிச்சீங்கன்னா நான் உங்களை நடத்தி வைக்க வைப்பேன். மாமா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க.